அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஓம் சக்தி அமுதா பேசுகிறேன். வாடா வீட்டை பற்றி நான் இப்போது ஒரு சிலவற்றை கூறுகிறேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு என்று கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும். நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா இல்லை சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லணும். வாடகை வீட்டில் உங்களை என்னென்ன கொடுமைப்படுத்துனாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். ஒரு வாடகை வீட்டில் இருந்தாங்க. அவங்க வீட்டில் பாத்ரூம் கிடையாது, தண்ணி வசதி கிடையாது. நாங்களாக போர் இறக்கி போட்டுக்கிட்டோங்க. அதுவும் உப்பு தண்ணி தான். இருந்தாலும் ஒரு 1.5 வருஷம் ரொம்ப சமாளித்து அந்த இடத்தையும் பராமரித்து பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. நாங்கள் 6ஆம் தேதி குடி போனது. 6ஆம் தேதி முடிஞ்சு கரெக்டாக 7ஆம் தேதி வாடகை பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஒரு பழுப்பு கூட கிடையாது. வீடு பார்த்திங்கன்னா உடஞ்சி, ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடு பார்த்திங்கன்னா உடஞ்சி அப்படியே கீழே விழுந்துரும். அந்தளவுக்கு தொட்டால் பொலன்னு கொட்டும். அந்தளவுலேயும் நாங்கள் இருந்தோங்க. ஆனால் மனசாட்சியே இல்லாமல் எந்த விதமான பயன்பாட்டுக்குரியதை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. வாடகை பணத்துலேயே நாங்கள் கழிச்சிக்கிட்டு நாங்கள் எதுவும் செஞ்சுக்கிறோங்க அப்படின்னாலும் எங்களுக்கு தேவைக்கு ஏற்பதை நாங்கள் செஞ்சுக்கிறோங்க. பாத்ரூமு கட்டிக்கிறோங்க, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது, அதெல்லாம் பண்ணிக்கிறோங்க அப்படின்னாலும் அவங்க உங்கள் காசில் வேணால் நீங்கள் பண்ணிக்கிங்க, வாடகை காசில் வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது நியாயமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாடகை வீட்டை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஓம் சக்தி அமுதா. வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வரீங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.